வணக்கம் நண்பர்களே. துலாம் ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போகிறீங்க, எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு, எந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனம் செலுத்தணும், இது எல்லாமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். துலாம் சொல்லக்கூடியது சுக்கரனுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய ராசிங்க. துலாம்ங்கிறது காற்று ராசி, அதாவது காற்ற மாதிரி எல்லார்கிட்டையும் தன்மையாக பழகக்கூடியவங்க. அடுத்தவங்க கஷ்டப்பட்டால் அவங்களால தாங்க முடியாது, தன்னுடைய குடும்பத்துக்காக எதை வேணாலும் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. மற்றவங்களுக்கும் கூட ஏழை பணக்காரங்கிற வித்தியாசம்லாம் பார்க்க தெரியாது. துளியுமே ஈகோ இல்லாதவங்க, அகம்பாவம் ஆணவம் இல்லாதவங்கன்னு சொல்லலாம். பெரும்பாலுமே இவங்களை பொறுத்த வரைக்குமே இவங்கள்கிட்ட ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா இவங்களுக்கு பேச்சு திறமை தாங்க. எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அசால்ட்டாக தீர்த்து தருவாங்க. யாராவது 2 பேருக்கு சமரசம் செய்யணும் நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்டாவே போதும், பிரிஞ்சிருக்கக்கூடிய எதிரி கூட ஒன்று சேர்த்து வச்சுருவாங்க. ரொம்ப சுறுசுறுப்பானவங்களுக்கும் சொல்லலாம். பாசிட்டிவான விஷயங்களை பேசக்கூடியவங்களை கண்டா இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி எதிர்மறையாக பேசுறது, துர்வார்த்தைகளை பேசுறது, அவங்கள கிட்ட இவங்க எப்போதுமே விலையை தான் இருப்பாங்கன்னு சொல்லலாம். தோட்டத்தில் கூட எல்லாருமே கவர்ந்திருக்கக்கூடிய தோற்றம் கொண்டவங்க தான். அழகான தோட்டத்து மாதிரி பேச்சிலையும் மென்மை அமைஞ்சிருக்கும். எதிர்பாலின ஈர்ப்பு சக்தி இவங்ககிட்ட இயல்பாக அதிகம்னு சொல்லலாம். இனிமையான பேச்சுக்கு சொந்தக்காரங்க. கொஞ்சம் குரலை ஒசத்தி பேசினா கூட இவங்ககிட்ட பிடிக்காதுன்னு சொல்லலாம். அதாவது இவங்ககிட்ட நீங்கள் கொஞ்சம் குரலை ஒசத்தி பேசினா கூட பிடிக்காது. அன்பாக பேசுனீங்கன்னா எதை வேணாலும் கேட்டுக்குவாங்க. இவங்ககிட்ட கட்டளை இடுறதோ இவங்களுடைய சுதந்திரத்தில் நீங்கள் தலையிடுறதோ இவங்களுக்கு பிடிக்காது. ரொம்ப நேர்மையானவங்க. விமர்சனங்களை ஏற்றுக்கிட்டாலும் அதுக்காக கவலைப்பட மாட்டாங்க. தன்னை மற்றவங்க கவனிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அதே மாதிரி மிகப்பெரிய காரியத்தை எளிதாக செஞ்சு முடிக்கக்கூடியவங்க. பக்குவமில்லாத சின்ன வயசுல கூட நிறைய ஒரு சவாலான விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு திறமை கொண்டவங்களா இந்த துலாம் ராசி அன்புகளை அமைஞ்சிருப்பாங்க. தனக்கு தெரியாத தொழிலாக இருந்தால் கூட தைரியமாக இறங்கி வெற்றி பெறக்கூடிய ஆற்றல் கொண்டவங்களும் இவங்க தான். கலகலப்பான சூழ்நிலைக்கு சொந்தக்காரங்க. நகைச்சுவை உணர்வு அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். இவங்க எங்கே போனாலும் அந்த இடம் கலகலப்பாக தான் இருக்கும். யாராவது தவறான வழியில் போகிறாங்களா கூட அவங்கள நல்லது இது கெட்டது எதுன்னு எடுத்து சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்க. தூய்மையான அன்பை எதிர்பார்க்கக்கூடியவங்க. துலாம் ராசி அன்புகள் இருக்கக்கூடிய இடங்கத்தை பொறுத்த வரைக்குமே எந்த இடங்களும் அன்பு நிறைஞ்சிருக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடியவங்களா தான் இருப்பாங்கன்னு சொல்லலாம். காதல் கிரகம் சொல்லக்கூடிய சுக்கிரன் இவங்களுக்கு ராசி அதிபதி அமைஞ்சிருக்கிறது ஒரு வகையில் இந்த மாதிரியான குணாம்சத்தை இவங்களுக்கு அதிகமாகவே கொடுக்கணும்னு சொல்லலாம். ஆனால் மற்றவங்களுக்கு எல்லாமே எல்லா வகையிலும் தீர்வு சொல்ல தெரிஞ்சவங்களுக்கு சுயமாக சிந்திக்க தெரியாது, பல வகையிலும் குழம்பி போயிடுவாங்கன்னு சொல்லலாம். உடன் இருக்கக்கூடியவங்களால நம்ப ஏமாறக்கூடிய சூழ்நிலை இவங்க வாழ்க்கையில் உண்டு. அதே மாதிரி அழகை கண்டு ஏமாறக்கூடிய வாய்ப்பு உண்டு. இது எல்லாமே நீங்கள் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்க பாருங்கள். சமூகத்துக்கு மேலே அக்கறைங்கிறது எப்போதுமே இருக்கும். துலாராசியில் பிறந்தவங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நீதி நேர்மை நியாயத்துக்கு கட்டுப்பட்டவங்க. அநீதிக்கு எதிராக பொங்கக்கூடியவங்களும் இந்த துலாம் ராசி அன்புன்னு சொல்லலாம். தெய்வ பக்தி நேர்ந்தவங்களும் இவங்க தான். பெரும்பாலுமே தனக்கு ஏற்படக்கூடிய கெட்ட பேர்களை இவங்க கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் தனக்கோ தன்னுடைய குடும்பத்தை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கோ எந்த வகையிலும் மற்றவங்களால பாதிப்பு ஏற்படக்கூடாதுங்கிறத கொஞ்சம் கவனமாக இருப்பாங்கன்னு சொல்லலாம். கலை யாரும் அதிகமாகவே இருக்கும். இந்த சங்கீதம், இந்த இலக்கியம், இயக்கம் மாதிரியான விஷயங்கள் பொறுத்த வரைக்குமே இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இந்த மருத்துவம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் சேர்க்கிறதும் படிக்கிறதும் கூட உங்கள் வாழ்க்கையில் நல்லது தான். நல்ல உடல் நலத்தோடு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுனாலுமே பெரும்பாலும் உங்களுக்கு பொருளாதார வாழ்க்கைங்கிறது சிறப்பாமே. ஆனால் மருத்துவ செலவானதான் பண விரயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு. குடும்ப உறுப்பினர்களுக்கு மருத்துவ செலவு, சிகிச்சை இது மாதிரியான விஷயங்களால தான் பண விரயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டுன்னு சொல்லலாம். துலாம் ராசி அன்பர்கள் பொறுத்த வரைக்குமே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்னோர் வழிபாட்டை செய்கிறதும் குலதெய்வ வழிபாட்டை செய்கிறது தான் நல்லது. துலாம் ராசி அன்பர்கள் பொறுத்த வரைக்குமே நீங்கள் சரியான குலதெய்வ வழிபாட்டை செய்யாமல் இருக்கிறதுனால தான் உங்கள் வாழ்க்கையில் பல பாதிப்பை நீங்கள் உணர்றீங்கன்னு சொல்லலாம். நீங்கள் உங்களுடைய தாய் தந்தையருக்கு தெரியலனாலுமே உங்களுடைய பாட்டன் பாட்டி இல்லைன்னா உங்களுடைய பங்காளிகள் வகையில் உங்களுடைய மூத்தோர்களுடைய வகையில் உங்களுடைய குலதெய்வம் எதுங்கிறத சரியாக நீங்கள் தெரிஞ்சு நீங்கள் வழிபாடு தொடங்குறப்ப உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் நல்ல மாற்றம் ஏற்படும். அப்படியுமே உங்களுக்கு குலதெய்வம் தெரியலைன்னா நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை பரிசோதனை செஞ்சு கூட உங்கள் குலதெய்வம் என்னதுன்னு தெரிஞ்சு நீங்கள் தொடர்ந்து குலதெய்வ வழிபாடு செய்கிறப்ப நிச்சயம் நல்ல மாற்றங்கிறது துலாம் ராசி அன்பர்களுக்கு ஏற்படுன்னு சொல்லலாம். தானத்திலே சிறந்தது அன்னதான்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அன்னதானத்தை உங்களால் முடிஞ்சவங்களுக்கு நீங்கள் செய்யும் பட்சத்தில் நிச்சயம் நல்ல மாற்றம் ஏற்படும். மேலுமே துலாம் ராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால் ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காண விருப்பப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி தாராளமாக தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாத காலகட்டங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாத்துலேயுமே அனுகூலமான பலன் கிடைக்குன்னு சொல்லலாம். இது வரைக்குமே தொடங்கக்கூடிய காரியங்களில் ஏகப்பட்ட தடையை சந்திச்சிருப்பீங்க. பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நெருக்கடி ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாம். வேலையிலுமே மனசாபம், மேலதிகாரிகளுடைய கண்டிப்பு, கூட வேலை பார்க்கக்கூடிய வேலையாட்களில் ஒரு கனிவுங்கிறது உங்கள்கிட்ட அதாவது அவங்கக்கிட்ட உங்களால் எதிர்பார்த்துருக்க முடியாது.
ஏதாவது ஒரு வகையில் மனஸ்தாபங்கள் வந்துக்கிட்டே இருந்திருக்கும். இதனால நிம்மதியாக உங்களால் வேலை செஞ்சுருக்க முடியாதுன்னு சொல்லலாம். கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் இருந்திருப்பீங்க. நிறைய பாதிப்பு உணர்ந்தவங்களுக்கு இனி நல்ல மாற்றம் உண்டு. ஆனால் வீண் செலவு கொஞ்சம் குறைச்சிக்க பாருங்க. அதிக வட்டிக்கு கடன் வாங்குறதும் வேண்டாம். இது இந்த நேரத்தில் ஆபத்தாக முடியும். ஆடம்பர செலவை குறைச்சிக்கிறது, மேலுமே கடன் பெறாமல் இருந்துட்டாலே போதும். அடுத்தடுத்து உங்களுக்கு நல்ல மாற்றம். இனி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சாதகமான பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம். தொழில் வியாபாரம் சிறப்படையும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இந்த நேரத்தில் தேவைப்படுதுன்னு சொல்லலாம். என்னதான் நீங்கள் இந்த நேரத்தில் வருமானம் சிறப்பாக இருந்தாலுமே குடும்பத்தில் நிம்மதி இருந்தால் மட்டும்தான் உங்களால் சிறப்பாக செயல்பட முடியும். அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போக பாருங்கள். பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்கிறது நல்லது. குடும்பத்தை தம்பதிகள் 2 பேருமே ஒன்றா சேர்ந்து பார்த்துக்கிட்டா மட்டும்தான் இந்த மாதம் பல பிரச்சனைகளிலிருந்து உங்களால் தப்பிக்க முடியும். தேவையில்லாத நண்பர்களுடைய சகவாசத்தை தள்ளி இருக்கிறது நல்லது. குடும்ப விஷயங்கள் அனாவசியமாக வெளி நபர்கிட்ட சொல்ல வேண்டாம். வியாபாரம் செஞ்சாலும் வேலைக்கு போனாலும் சரி, நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருந்துட்டிங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டு. மனசை அலைப்பாய விடக்கூடாது. இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே கெட்ட எண்ணங்களை நீக்கி நீங்கள் நேர்மறை சிந்தனையை அதிகப்படுத்தணும்னு சொல்லலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்க ஆரம்பிக்கும். அதனால் நேர்மறை சிந்தனையை அதிகப்படுத்துங்க. அடிக்கடி ஆலய தரிசனம் செய்கிறது நல்லது. வீட்டிலுமே 2 நேரம் தீபேற்றி வழிபாடு செய்கிறது நல்லதுன்னே சொல்லலாம். அடிக்கடி ஆலய தரிசனம் செய்கிறப்ப நேர்மறை சக்தி அதிகரிக்கணும்னு சொல்லலாம். அதனால் நீங்கள் அடிக்கடி ஆலய வழிபாடு செய்ய பாருங்கள். அஷ்டமத்தில் குரு இருக்கிறதால அவரோட பார்வங்களுடைய தன குடும்ப ஸ்தானத்துலையும் சுகஸ்தானத்தில் இருக்கிறதால அந்த ஸ்தானம் வலிமை பெற்று இருக்குது. ராசிநாதன் சுக்கிரன் மீனத்தில் உச்சம் பெற்று ராகுவோடு இணைஞ்சிருக்கிறாங்க. குரு பரிவர்த்தனை பெற்றிருக்கிறது பொறுத்த வரைக்குமே ஏதோ ஒரு விதத்தில் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் சகோதர உறவு வகையில் கை கொடுக்கக்கூடிய நேரம். பெரியவங்களுடைய ஆசையும் கிடைக்கிறதால பல கஷ்டத்திலிருந்து நீங்கள் மீண்டு வர போகிறீங்க. ராகுவோட நிலமுங்கிறது துன்பங்கள் எல்லாமே தொடச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு அமைந்திருக்குது. சகல சௌபாக்கியமும் விரைவில் வந்து சேரப்போகுதுன்னு சொல்லலாம். அதே சமயம் ராசிநாதன் 6ல் உச்சரிக்கிறார். உங்கள் பேச்சு தான் உங்களுக்கு பிரச்சனை தரும். அதனால பேச்சுவார்த்தையில் கவனமாக இருங்க. எச்சரிக்கையாக இருக்க பாருங்க. குடும்பத்தில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு ஏற்படலாம். சுபகாரிய முயற்சிகளை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நல்லது எது கெட்டது எதுங்கிறத ஆரம்பத்தில் தீர்மானம் செஞ்சு நீங்கள் தொடங்குறது நல்லது. சாதாரணமாகவே இந்த நேரம் உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடியவங்க அதிகமாக இருப்பாங்க. கொஞ்சம் நீங்கள் எதுலேயுமே கவனமாக இருக்கிறது நல்லது. அஷ்டமத்தில் குரு இருக்கிறதால ஏதாவது ஒரு பிரச்சனை ஒன்று போனால் ஒன்று வந்து உங்கள் தலைவலியை இந்த நேரம் கொடுக்கணும்னு சொல்லலாம். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி பேச்சில் முன்ன சொன்ன மாதிரி தான் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கனாவே போதும். இந்த நேரத்தில் பெரிய அளவில் பாதிப்பு தராதுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அளவோடு பேசுகிறதா இந்த நேரம் உங்களுக்கு நல்லது. நிறைய நண்பர்கள் இந்த நேரம் கிடைப்பாங்க. நண்பர்கள் வகையில் நல்ல மாற்றம் காத்திருக்குது. முக்கிய நபர்களுடைய அறிமுகம் நட்பு கிடைக்கக்கூடிய நேரம். எதிர்பார்த்தபடி எல்லாம் நடந்தாலும் மற்றவங்க தவறாக புரிஞ்சுக்க கொள்ளக்கூடிய நேரம் இந்த நேரம் அமைங்கிறதால கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருங்க. தொழில் வியாபாரம் எடுத்துக்கிட்டால் சிறப்பாக இருக்குது. வேகம் அதிகரிக்கும். எதிர்பார்த்தபடி இந்த நேரம் உங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டு. இந்த பார்ட்னர்ஷிப் வகையில் ஏற்பட்டிருந்த மனசு சஞ்சலங்கள் மனபாரங்கள் குறையக்கூடிய வாய்ப்பு. வேலையில் திடீர் பயணம் நீங்கள் சந்திக்கலாம். மேல் அதிகாரி வகையில் அனுசரித்து போக பாருங்கள். புதிய வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இந்த நேரம் நல்ல மாற்றம் உண்டு. இடமாற்றம் மாதிரியான விஷயமும் ஏற்படலாம். குடும்பத்திலுமே ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நேரம். ஆனால் கவனமாக எல்லாருக்கிட்டையும் அனுசரித்து போகிறது நல்லது. கணவன் மனைவி ஒருத்தருக்கு விட்டு கொடுத்து போனாலே பல வகையில் நன்மை உண்டு. பிள்ளைகள் வழியில் கொஞ்சம் கவனம் செலுத்த பாருங்கள். அன்பாக பேசி புரிய வைக்கிறது நல்லது. நண்பர்கள் உறவினர்கள் இந்த நேரம் உங்களுக்கு ஆதரவாக அமைவாங்க. பெண்கள் மனசில் தன்னம்பிக்கை தைரியம் உண்டாகும். மற்றவங்ககிட்ட பழகிறப்ப கவனமாக இருங்க. அக்கம் பக்கம் வீட்டாரோடைய பழக்கத்துலையும் கவனமாக இருக்கணும். கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க மனசில் வீண் ஆசையை வளர்த்துறது வேண்டாம். கட்டுப்பாடோடு இருக்கிறது நல்லது. எந்த ஒரு செயலையுமே யோசித்து செஞ்சீங்கன்னா இறுதியில் நல்ல மாற்றம். வீண் விவகாரங்களை தலையிடாமல் இருக்க பாருங்கள். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு காரிய அனுகூலம் உண்டாகும். ஆரம்பத்தில் தடையை ஏற்படுத்தி தான் இறுதியில் கிடைக்கும். மனசை தளர விடாமல் பார்த்துக்கோங்க. திட்டமிட்டு செயல்படுறது மூலமாக சாதகமான பலன் கிடைக்கும். சக மனிதர்களோட பழகிறப்பையும் கொஞ்சம் அனுசரித்து பழகிறது நல்லது. எதிர்பாராத அலைச்சல் இந்த நேரம் உண்டுன்னு சொல்லலாம். மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே கல்வி தொடர்பான விஷயங்களில் கொஞ்சம் தட தாமதம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. மற்றவங்களை அனுசரித்து போகிறதும் பெற்றோர்களோட இந்த நேரம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நடக்கிறது நல்லது. ஆசிரியர்களுடைய அரவணைப்பு பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. கூடுதல் முயற்சி கொடுத்தீங்கன்னா நல்ல மதிப்பு நிச்சயம் உண்டுன்னு சொல்லலாம். மேலுமே நட்சத்திர ரீதியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இனி உங்களுக்கு நல்ல மாற்றம். நீங்கள் இது வரைக்கும் எதிர்பார்த்த காரியம் இல்லாமல் இழுபறியாக நிறைவேறாமல் இருந்தாலுமே ஏதாவது ஒரு வகையில் எப்படியுமே நடந்துடக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த நேரம் அமைஞ்சிருக்குது. நம்பிக்கையோடு செயல்படுங்க. நிச்சயம் நல்ல மாற்றம். சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மனசில் ஒரு குழப்பம் சந்தேகங்கிறது இல்லாமல் இருக்காது. நல்லா பழகக்கூடிய நண்பர்களாக இருக்கட்டும் உறவினர் யாராக இருந்தாலுமே நம்பர் தான் வேண்டாமாங்கிற ஒரு குழப்பத்தில் தான் இருப்பீங்க. இந்த நேரத்தில் அனுபவக்கூடிய ஆலோசனை செயல்பட்டு நீங்கள் எதிலையும் செயல்படுறது நல்லது. சந்திரனோட சஞ்சாரம் வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு ஒரு அர்த்தத்தை ஏற்படுத்துன்னு சொல்லலாம். இது வரைக்குமே ஒரு சலிப்புணர்வோடு இருந்திருப்பீங்க. அது எல்லாமே நீங்கள் வாய்ப்பு இருக்குது.
இனிப்பும் கசப்பும் மாறி மாறி இருந்த உங்கள் வாழ்க்கையில் இது நல்ல மாற்றங்களுக்கு உண்டுன்னு சொல்லலாம். விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் சந்தித்த பிரச்சனையிலிருந்து குறையக்கூடிய நேரம். திருமணம் மாதிரியான சுப நிகழ்ச்சி நடக்க வாய்ப்பு இருக்குது. யாருக்குமே வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. வாக்கு கொடுத்துட்டா அதை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் படாத பாடுபட வேண்டியதாக இருக்கும். அதனால் கொடுக்கல் வாங்கல் விஷயமா இருக்கட்டும், வாக்கு கொடுக்கறதுல இருக்கட்டும் கவனமாக இருக்கணும். குடும்ப வகையில் இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. குடும்பத்தில் நிலவிட்டு வந்த பிரச்சனை நீங்கள் கூட வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். முக்கியமாகவே சுக்கிர பகவான் ராசிதிபதி அமைஞ்சிருக்கிறதால சுக்கிர பகவான் வழிபாட்டையும் நீங்கள் மகாலட்சுமி தாயாரையும் தொடர்ந்து நீங்கள் வழிபாடு செய்கிறப்ப வீட்டில் செல்வ நிலம் வந்து சேர்ந்து சொல்லலாம். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியம் வெற்றியாகும். ரொம்ப ரொம்ப முக்கியமாக குலதெய்வ வழிபாட்டை என்றைக்குமே மறக்காமல் செஞ்சுட்டு வாங்க. நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் துலாம் ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாமே நீங்கள் பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.